ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலோட நோக்கமே நீங்கள் கொடுக்குற டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்குறது தான். வெல்கம் பேக் டு அவர் சேனல் அன்டோல்ட் ஸ்டோரி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரக் டீலரை பற்றியெல்லாம் பேசணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பேசணும். இவரை பற்றி இருந்துகிட்டு ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் எடுத்து ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி மாதிரி சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு, அவர் இருக்க ஏரியா வந்து கொலம்பியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அமெரிக்காவில் இருக்க ஒரு ஏரியா கொலம்பியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர் பிரதேசமாக இருக்கும். அந்த குளிர் பிரதேசமாக இருக்க எல்லாம் ஒரு நார்மலான மனுஷங்களாக இருக்கும்போது குளிரில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்ன பண்ணிடுவோம், ஏதாச்சும் விறகு கட்டை இல்லைனா ஏதாச்சும் குப்பையெல்லாம் வச்சு எரிச்சு அதிலிருந்து நம்ம வந்து குளிர் கைவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இவரோட பொண்ணுக்கு ரொம்ப குளிருது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இருந்துக்கிட்டு இவர் சம்பாரிச்ச ஒரு பணத்தை எடுத்து, அதாவது என்னென்னா ஒரு பகுதியான பணத்தை எடுத்து அவர் வந்து குளிர் காயறதுக்காக அந்த ஃபயர்வுட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவ்வளோ சம்பாரிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு தாட் வந்துச்சு. சரி, ஓகே, அது என்னன்னு சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இருந்துட்டு நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். வாங்க போய் பார்ப்போம். இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1949. இந்த 1949 அப்படிங்கிற வருஷத்தில் கொலம்பியாவில் ஒரு தம்பதி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த தம்பதியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துக்கிட்டு அபில் டி ஜீசஸ் டாரி, அதுக்கப்புறம் எஸ்கோபர் எச்சேரி. இவங்க 2 பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 குழந்தைகள் பிறக்குது. இந்த 7 குழந்தைகள் 3வது குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா பாப்லோ எஸ்கோபர் அப்படிங்கிற ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கிறாங்க. அவர் தான் இருந்து நம்ம ஸ்டோரியோட ஹீரோவே. சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா இருந்துட்டு அவங்க வீட்டில் மொத்தம் 7 குழந்தைகள் இருந்தாங்க. அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைகளும் வந்து ஒரு சீரான ஒரு பராமரிப்பும் அதுக்கப்புறம் வந்து அரவணைப்பும் கொடுக்க முடியாமல் இருந்துட்டு இருக்கு. அது மாதிரி இருக்கும்பொழுது இந்த பாப்லோ எஸ்கோபர் அப்படிங்கிற ஒரு குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா 3வது குழந்தைய பிறந்திருக்காரு. அப்படி இருக்கும்பொழுதே இருந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு அவருக்கு அவங்க அப்பா அம்மாவோட சரியான அரவணைப்பு கிடைக்கல அப்படிங்கிறனாலையும், அதுக்கப்புறம் வந்து பணம் தான் எல்லாமே அப்படிங்கிறது வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து உணர்ந்தனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் படிக்க ஆரம்பிக்கும் போது படிப்பால் தான் வந்து நம்ம மேலே போக முடியும் அப்படிங்கிறத வந்து உணர ஆரம்பிக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் படிப்புனால இருந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து படித்து எக்ஸாம் எழுதி அது பண்ணி அதுக்கப்புறம் வந்து டிகிரி வாங்கி அதுக்கப்புறம் வேலைக்கு போய் இந்த மாதிரி நார்மலான ஒரு லைஃப் ஸ்டைலை வாழ்றதுக்கு பதிலாக இருந்துக்கிட்டு நம்ம ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் தேட ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருந்தால் இருந்துட்டு இந்த கதையோட புள்ளியாக ஆரம்பிக்குது. ஒரு காலகட்டத்தில் படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சுத்தமாக நமக்கு சரிப்பட்டு வராது. அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பெரிய பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப முட்டாள்தனம் அப்படிங்கிறத வந்து அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார் அவரோட பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம பணக்காரன் ஆகணும், அது ரொம்ப சீக்கிரமாக ஆகணும், அப்போ தான் வந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துட்டு ஒரு ஏஜில் நம்ம ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஆகிருக்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்து உணர ஆரம்பிக்கிறாரு. அதற்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாரு. அதற்கு முதல் கட்டம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துக்கிட்டு அந்த இடத்துல எது இல்லீகலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் எடுத்து தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த அவரோட காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சிகரெட் வந்து ரொம்ப இல்லீகலாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா லாட்டரி டிக்கெட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இல்லீகலாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த மோட்டர் சைக்கிள்ஸ் தான் சொல்கிற வெஹிக்கிள்ஸ், அந்த 2 வீலர்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்து விற்கிறதுன்றது ரொம்ப இல்லீகலாக இருக்குது. அது மாதிரி இருக்கும்போது இது எல்லா வேலையும் வந்து அவர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதே வந்து பார்த்திங்கன்னா இல்லீகலாக தான் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி இருந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்து விற்க ஆரம்பிக்கிறாரு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப டிமாண்டாக இருக்குங்கிறனால இருந்து கண்டிப்பாக இவங்கள்ட்ட நிறைய மக்கள் வந்து தேடிட்டு வந்து வாங்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு போதுமான பணம் வரவில்லை. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு நிறையவே பணம் வந்துட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண அமௌண்ட் வரல அப்படிங்கிறது வந்து அவர் உணர ஆரம்பிக்கிறாரு. அதற்காக வந்து இதுக்கு மேலே வேறு ஏதாச்சும் ஒரு வேலை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கும் போது அவர் கண்ணில் பட்ட இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மயானம். ஏன்னா மயானம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆமாம், அந்த மயானத்துலேருந்து கூட நம்ம பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவர் உணர ஆரம்பிக்கிறாரு. அது எப்படி அவர் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கிறிஸ்டின் அப்படிங்கிற ஒரு ரிலீஜியனில் யாராச்சும் ஒருத்தங்க இறந்தாங்கன்னா அவங்கள புதைக்க தான் செய்வாங்க. புதைக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வெல்த்திக்கு தகுந்தப்பில் இருந்துட்டு பார்த்திங்கன்னா கிரானைட், அதுக்கப்புறம் மார்பிள், இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த இடத்த ரொம்ப அலங்கரிச்சு வைப்பாங்க. எதற்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துக்கிட்டு அங்கே கிரேவியார்டில் ஒரு 10 பேர் 12 பேர்னா அந்த இடத்துல புதைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இவங்களுக்கு சொந்தக்காரங்க இல்லைனா இவங்களுக்கு ரொம்ப நெருங்கமான ஒருத்தங்க இறந்துருக்காங்கிறத வெளிப்படுத்துறதுக்கும் அது வந்து ரொம்ப தனித்துவமாக தெரியணுன்றதுக்காகவும் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்வாங்க. இதே வந்து இவர் உணர ஆரம்பிக்கிறார், இந்த இடத்துல நம்ம பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதே வந்து அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணார் அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ரொம்ப டீனேஜ்லேயே அந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டு யாராச்சும் வந்து ஒரு வாட்ச்மேன் மாதிரி வச்சிருப்பாங்களா, அந்த கிரேவியார்டில் யாராச்சும் வாட்ச்மேன் மாதிரி வச்சிருப்பாங்களா, அந்த பாதுகாப்பாளரை வந்து இவர் வந்து ரொம்ப பேசி இவருக்கு அவங்க கொடுக்குற அமௌண்ட்டோட இவர் நிறைய அமௌண்ட் கொடுத்து அவர் வந்து இவருக்கு வந்து ஒரு தேவையான டேட்டா வந்து அவர்கிட்ட எடுத்துக்கிறாரு. என்ன டேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துக்கிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி இறந்தவங்க யார் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாரும் வராமல் இருக்கிறது கிரேவியார்டு யார் எது அப்படின்னு சொல்லி அவர் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அங்கே இருக்கிற மார்பிள் ஸ்டோன்ஸ் அது எல்லாத்தையும் வந்து உடச்சி எடுத்துகிட்டு போய் அதை விற்க ஆரம்பிக்கிறாரு. அதுலேருந்து கொஞ்சம் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. இதே வேலையை வந்து ரொம்ப நாள் செஞ்சிருக்கும்போது அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண அமௌண்ட் வந்து அந்த டைமில் வந்து நிறையவே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அவர் இதிலிருந்து. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிரேவியார்டை அவர் உடச்சி மார்பிள்ஸு இதுமாரி இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் அவர் எடுத்துகிட்டு போய் விற்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி இருக்கும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு அந்த சாமி கும்பிட்டு அந்த 1 இயர் கழிச்செல்லாம் வந்து பார்ப்பாங்களே, இது மாதிரி வரும்பொழுது இங்கே வச்சிருந்த நம்ம எக்ஸ்பென்சிவான ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் பெருசாக காட்டியிருந்தோமே அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி ஆகுச்சுன்னு சொல்லி அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனில் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பாப்லோ எஸ்கோபர் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அவரோட வயசு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அது மாதிரி இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுக்கான தேவைக்கான அவரோட ஆசைக்கான தேவையும் வந்து அதிகமாகிட்டே இருக்குது.
அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவரோட பணம் சம்பாதிக்கணுன்ற வெறி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே போக ஆரம்பிக்குது. அது மாதிரி இருக்கும்போது வேறு எங்கேயாச்சும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்கான்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு இன்னொரு விஷயம் அவர் ஏஜுக்கு தகுந்தப்பில் வந்து ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்மக்லிங் அப்படிங்கிற விஷயத்தினால வந்து பார்த்திங்கன்னா யார் அந்த விஷயத்தை அங்கே செஞ்சுட்டு இருக்கா அப்படிங்கிறது வந்து அதுவும் இல்லீகலாக இருந்துட்டு இருக்கு அந்த ஆக்டிவிட்டீஸ். அது மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல யார் ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருக்கா, அதில் வந்து யார் பெரிய ஆளாக இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் டேட்டாஸ்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி அவர் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 1970 வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டு வேரியஸ் ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டிஸ் செய்கிற ஆளுங்கள்ட்ட கூட சேர்ந்து இவரும் வந்து பணி செய்ய ஆரம்பிக்கிறாரு. இது மாதிரி இருக்கும்போது தெரிஞ்சிக்காமல் இருந்துக்கிட்டு ஒரு கைமாற்றி விடுறதுல வந்து சம்பாதிக்கிறதாகட்டும், இது மாதிரி வந்து நிறைய சின்ன சின்ன வேலைகளை ஆரம்பித்து ஸ்மக்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவர் மூலியமாக செய்கிற அளவுக்கு வந்து இவர் வளர ஆரம்பிக்கிறார் அந்த ஒரு ஃபீல்டில். பொதுவாக இந்த ஸ்மக்லிங் மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெட்வொர்க் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். கண்டிப்பாக இருந்துட்டு யாராச்சும் ஒருத்தங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க இல்லாமல் அந்த ஒரு விஷயத்தை வந்து இன்னொருத்தங்க மூலியமாக கொண்டு போய் அந்த இடத்துல போய் சேர்க்குற அளவுக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து அந்த ஹியூமன் பவர் அப்படிங்கிறது வந்து வச்சுட்டு இருந்திருப்பாங்க அந்த நெட்வொர்க்குன்றது. அது மாதிரி இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இவர் உணர ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவங்களுக்கு நம்மளோட தேவை முடிஞ்சு போகும். அப்படி இல்லாமல் இவங்களுக்கு நம்மளோட தேவை எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படிங்கிறத வந்து உணர ஆரம்பிக்கிறாரு. அதற்கு ஒரு வெளிப்பாடு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு நிறைய மக்களை வந்து இவர் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்களோட தேவைகளை வந்து இவர் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே வந்து இந்த 6 அப்படிங்கிற ஒரு மூவி பார்த்துருப்போம். அதில் வந்து சூரிய என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு நிறைய மக்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு யாராச்சும் இந்த கொலை கொற்ற வழியெல்லாம் இருந்தாங்கன்னா இருந்துட்டு அவங்களுக்கு பதில் இவங்களை வந்து ஆஜர் பண்ணுற மாதிரி இருந்துட்டு அந்த ஒரு வேலையை அவர் செய்வார். வேலையை வந்து பார்த்தீங்கன்னா இவரும் வந்து செய்ய ஆரம்பிக்கிறார். நிறைய நெட்வொர்க் தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு பண தேவை இருக்கா, நீ வந்து ஒரு 2 வருஷம் போய் ஜெயிலில் இரு, அந்த பணத்தை வாங்கிட்டு உன் குடும்பத்துக்கு நான் கொடுத்துட்றேன், இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸையும் அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. 26 வயசில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வேலைகள்லாம் நிறைய செஞ்சு அவங்க வீட்டில் இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பையனுக்கு நிறைய காசு வருது அப்படிங்கிறது வந்து அவங்க ஃபேமிலி உணர்ந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அவங்க வீட்டில் யோசிக்கிறாங்க. யோசிச்சதோட வெளிப்பாடாக இருந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 26 வயசில் இவர் கல்யாணம் நடக்குது. இவர் 15 வயசில் இருக்க மேரியா விக்டோரியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேரியா விக்டோரியா அப்படிங்கிற பொண்ணோட வீட்டில் இருக்கவங்களாம் இருந்துட்டு இந்த பையனுக்கு இவ்வளோ காசு வருதுன்னு வந்து முதல்ல மாப்பிள்ளை என்ன வேலை செய்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு தாட் வருது. தாட் வந்ததுக்காக இருந்துட்டு என்ன பண்ணுறாருன்னு சொல்லி வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறேன். கல்யாணம் ஆன பிறகு இவங்க வந்து விசாரிக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரிலாம் வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கும்போது இந்த வந்து பார்த்திங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து மாட்டக்கூடிய ஒரு வியாபாரமாக ஆச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பொண்ணை நம்பி கொடுக்குறது அப்படிங்கிறனால இருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் ஆகி அப்புறமேட்டு அந்த பொண்ணு இருந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கே போய் ஆரம்பிச்சிடுறாங்க. இவரோட வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் போயிருக்கு. அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டு அவங்களோட பர்சனல் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பிஸ்னஸ் லைஃப்பை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் வந்துட்டு இவர் கரெக்டாக ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதன் ஒரு வெளிப்பாடாக என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே தான் இருந்துட்டு அவரோட வியாபாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இவர் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டு ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் ஸ்மக்லிங் அப்படிங்கிற பிஸ்னஸை பற்றி கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் 1976 அப்படிங்கிற வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக ஒரு கம்பெனி உருவாக்குறாரு. அந்த கம்பெனி பேர் என்ன வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெடலின் கேஸ்டின் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பெனி வைக்கிறாரு. அந்த கம்பெனியோட நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துகிட்டு அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தான் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு கண்ட்ரி டு கண்ட்ரி, ஒரு ஏரியா டு ஒரு ஏரியா அது மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் ஏன்னா அவர் என்ன கம்பெனி எந்த இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துகிட்டு கொக்கைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்போர்ட் பண்ணார். ஏன்னா எல்லா கண்ட்ரீஸுமே வந்து இது வந்து இல்லீகல் அப்படிங்கிறத அவர் உணர ஆரம்பிக்கிறாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான எதிர்பார்ப்புகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான ஒரு எதிரிகள் எல்லாமே வந்துட்டு அதிகமாகவே இருக்குது. உலகத்திலே முதல்ல ஒரு ஸ்மக்லிங்குக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி அது ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ண ஆரம்பிச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த எஸ்கோபர் அப்படிங்கிறது தான். இதுதான் இருந்துட்டு பார்த்திங்கன்னா இவரை பற்றி நிறைய புக்ஸ் மூவிஸ்லாம் வரதுக்கான முக்கியமான காரணமாகவும் இருந்துட்டு இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு இந்தியன் வேர்ல்டு மேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கி கரெக்டான ப்ராப்பரான ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி அது மூலியமாக இருந்துட்டு கரெக்டாக இருந்துக்கிட்டு அவர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் அதிகபட்சமாக பண்ணது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1780. இந்த 1780 அப்படிங்கிற வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 70 to 80 டன் கொக்கைன்ஸை வந்து பார்த்திங்கன்னா இவர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்திருக்காரு. இதோட விளைவு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துட்டு கோடிகளில் பணம் வந்து இவர் கும்மியாக ஆரம்பிக்குது. எவ்வளோ வயசில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30 to 35 வயசுக்குள்ளேயே 30 to 35 வயசுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து வேர்ல்டுலேயே ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஆக ஆரம்பிக்கிறார். உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர் ஆக ஆரம்பிக்கிறாரு. பட் ஏன்னா வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இவர் வந்து ரெகக்னைஸ் பண்ணாத ஒரு பணக்காரராக இருக்காரு. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எலன் மஸ்க், அதுக்கப்புறம் ஜெஃப் பிசாஸ் மாதிரி இந்த பில் கேட்ஸ் மேலே ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்களே அதெல்லாம் வர மாட்டார். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மக்லிங் வேர்ல்டு அப்படி இந்த அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்காரராக ஆக ஆரம்பிக்கிறாரு. இது மாதிரி இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இவருக்கான வந்து இவரோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் மாதிரி போக ஆரம்பிக்குது. இவரோட ஆளுங்க வந்து போலீஸ் எல்லா நாட்டில் இருக்க எல்லா போலீஸுமே வந்து சுட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ஆளுங்களாம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஜட்ஜி போலீஸ் இவங்களத்தையும் வந்து மர்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கடத்தி வைக்க ஆரம்பிக்கிறாங்க, அதுலேருந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு போயிட்டுருக்கு. ஆக்ஷன் ஃபிலிம் மாதிரி இருந்துட்டு இவங்களோட ஃபேமிலி வந்து அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. பட் ஏன்னா இவரோட ஃபேமிலி அந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இவரோட பிஸ்னஸும் இப்போ ஃபேமிலி லைஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி வச்சிருந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டாக வந்து இவருக்கு மாற ஆரம்பிக்குது. இது மாதிரி போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டு இந்த மாதிரி இருந்தோம்னா இந்த பிஸ்னஸில் நம்ம காணாமல் போயிடுவோம் இவ்வளோ சம்பாதிச்சாலும் அப்படிங்கிறத அவர் உணர ஆரம்பிக்கிறாரு. அதன் ஒரு வெளிப்பாடு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்துட்டு 1982 அப்படிங்கும்போது கொலம்பியாவில் வந்து ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வர ஆரம்பிக்குது.
இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து இவர் நிற்க ஆரம்பிக்கிறாரு. நின்ன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சேம்பர் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற இடத்துல வந்து இவர் எலெக்டும் ஆகுறாரு அந்த ஒரு போஸ்ட்டுக்கு. அந்த சேம்பர் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற அந்த போஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொலம்பியாவில் அந்த ரொம்ப பூர்வமேட்டு அந்த வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறதாகட்டும், ஸ்கூல் கட்டி கொடுக்குறதாகட்டும், இந்த மாதிரி அந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்யணும். ஏன்னா கொலம்பியாவோட பணத்தை எடுத்து தான் செய்ய போகிறாங்க, இந்த கவர்மெண்ட்டோட பணத்தை எடுத்து தான் செய்ய போகிறாங்க. பட் இருந்தாலும் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவருக்கு அந்த ஒரு பொறுப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க கொலம்பியா கவர்மெண்ட். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு கையில் பவரும் கிடச்சிருச்சு. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தேவைக்கு அதிகமாகவே வந்து இவர்கிட்ட பணமும் இருக்குது. அப்படி இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா கொலம்பியா கவர்மெண்ட் இவர்கிட்ட கொடுத்தாலும் கொலம்பியா கவர்மெண்ட்டுக்கும் யூஎஸ் கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இன்னும் இவர்கிட்ட கையில் பவர் கிடச்சிச்சுன்னு இன்னும் எவ்வளோ வேலைகள் செய்ய போகிறாரோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு மனசுக்குள்ள ஒரு பயத்தோடய வந்து இருந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் கிடைச்ச பிறகு தான் இருந்துட்டு லோக்கலாக இருக்க இந்த பப்ளிக் மக்களுக்கு மத்தியில் வந்து இந்த எஸ்கோபார் அப்படிங்கிற ஒருத்தர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. தெரிய ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கூல்ஸு இந்த மாதிரியெல்லாம் பவர்லாம் கிடைச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருந்துட்டு இந்த பப்ளிக் மத்தியில் வந்து ஒரு பாப்புலராக ஆக ஆரம்பிக்கிறாரு. இவரோட பிஸ்னஸ் லைஃப் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவரோட பர்சனல் லைஃப் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இவருக்கு 2 குழந்தை பிறக்குது. இந்த 2 குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஆண் குழந்தை பிறக்குது, ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இந்த ஆண் குழந்தையோட பேர் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது செபஸ்டின் மரோபெயின். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தையோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மனோலியா எஸ்கோபார். மனோலியா எஸ்கோபார் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இருந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இருந்துட்டு கொலம்பியாவில் இருக்கும்போது ரொம்ப குளிர் எடுக்க ஆரம்பிக்குது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இவர் சம்பாரிச்ச ஒரு பகுதியான பணத்தை எடுத்து வச்சு அவர் அந்த பணத்தில் குளிர் காய வைக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கு இந்த எஸ்கோபார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலர் ஆக ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு ராபின் ஹுட்டாவே வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த கொலம்பியன் மக்கள் எல்லாம். இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க அதே காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டு இவர் வந்து அந்த ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இவரோட பிஸ்னஸ் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரில்லர் ஃபிலிம், அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் ஃபிலிம் மாதிரி போக ஆரம்பிக்குது. அப்புறமேட்டு இவங்க சேஸ் பண்ணுறது, இவங்க சேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. இது மாதிரி போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா 1991 இவர் ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கொலம்பியன் கவர்மெண்ட். 1992 வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துட்டு இவருக்கு நல்ல ஃபேம் இருக்குது, நிறைய பணம் இருக்குது. இதெல்லாம் இருந்தாலுமே இருந்து பார்த்திங்கன்னா 1992 இருந்துட்டு முதல் முறையாக இருந்துட்டு ஜெயிலை விட்டு இவர் எஸ்கேப் ஆகுறாரு. அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு பதட்டம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஏன்னா ஏற்கனவே வந்து இவர் வந்து நிறைய ஸ்மக்லிங், நிறைய நெட்வொர்க்லாம் வச்சுட்டு இருந்திருக்காரு. அது மாதிரி இருக்கும்போது இவர் எஸ்கேப் ஆன பிறகு இன்னும் என்னென்ன பண்ண போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி கொலம்பியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 44வது பர்த்டேக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 1993 என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா கொலம்பியன் கவர்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டு இந்த சேசிங் ஃபைட்டிங்கில் இருக்கும் போதே இருந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஹெட் ஷாட் பண்ணி அவரை வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் செத்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துட்டு இவரை பற்றி இவரோட லைஃப்பில் நிறைய இன்ஸ்பைரிங்கான மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து உணர ஆரம்பித்த பிறகு நிறைய நாவல் ரைட்டர்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ஸ்டோரி ரைட்டர்ஸ், புக் ரைட்டர்ஸ் இவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவரை பற்றி புக் எழுத ஆரம்பிக்கிறாங்க, நாவல் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் அதிகபட்சமாகவே இவரை பற்றி மூவியே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இவரோட பயோகிராஃபி வச்சு. ஸ்மக்லிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்குமே அந்த அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டில் மிகப்பெரிய பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் இருந்துட்டு இந்த பிஸ்னஸை சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ன வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மக்லிங்னால வந்து ஒரு ப்ராப்பரான நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணி அதை வந்து ஒரு கம்பெனி மாதிரி வச்சு ரன் பண்ணது இன்ன வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்கோபார் அப்படிங்கிற ஒரு ஆள் மட்டும்தான் அப்படிங்கிறதையும் ஹிஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து புதிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து வர அஃபீஷியல்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க இவர் மேலே இந்த ஒரு மனுஷன் தான் இருந்துட்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஸ்மக்லிங் பிஸ்னஸ்குள்ளே வந்தால் நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு ஒரு தப்பான ஒரு வழியை வந்து என்கரேஜபிளாக இருந்துட்டு மாற்றிருக்காங்க. இவர் மூலயமா நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த பிஸ்னஸ்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட லைஃபே ஸ்பாயில் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே இந்த எஸ்கோபாரை வந்து பாராட்டுறது, இவங்களை வந்து தூக்கி கொண்டாடுற மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துக்கிட்டு இந்த ஃபீல்டில் வந்து இவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியுமா, அது வந்து தப்பான ஃபீல்டாக இருந்தாலும் இன்ன வரைக்குமே ஷைன் ஆன ஒரே ஆள் வந்து எஸ்கோபார் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதான் பாப்லோ எஸ்கோபார் அப்படின்னு சொல்லி அந்த கொக்கைன் வேர்ல்டோட இந்த சாம்ராஜ்யத்தோட முடிசூட மண்ணா வாழ்ந்துட்டு இருந்த இந்த எஸ்கோபார் அப்படிங்கிறதோட வாழ்க்கை கதை. இந்த கதை எப்படி உங்களுக்கு மனசில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டை பற்றி பேசணும்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணி பேச ஆரம்பிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கண்டென்ட் நல்ல டாப்பிக்கோட நான் மீட் பண்ணுறேன். Until then, stay tuned and thanks for watching.